Hello friends, welcome to ECE preparation. இதில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஈஸிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டிஎஸ்பி சப்ஜெக்ட். அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்டிஏ சிஸ்டம்ஸோட கொஷின்ஸ் தான் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, நம்மளோட சேனலில் டிஆர்பி இசிஇ ப்ளஸ் டிஎன்இபி இசிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடக்கூடிய சம்ஸ் எல்லாமே உங்கள் கைக்கு ரீச் ஆகும். ஓகே, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தென் ஒன் மோர் திங், நம்மளோட சேனலில் அரியர் வச்சுருக்காங்கல்ல, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ டிஎஸ்பி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரியர் வச்சுட்டு கிளியர் பண்ண முடியாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து ஹவு டு கிளியர் அரியர். ஓகேங்களா, அரியர் கிளியர் பண்ணுறது மட்டும் கிடையாது, வித் குட் ஸ்கோரில் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே நம்மளோட சேனலில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய நம்பருக்கு பர்சனலாக கால் பண்ணிங்கன்னா எப்படி அரியர் கிளியர் பண்ணுறது, வித் குட் மார்க்ஸோட எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தென் அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் டவுட் இருக்குது, இல்லை வேறு சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது, நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ண போகிறோம். பட் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமோட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்டிஐ சிஸ்டமில் தான் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட மேக்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா காம்படேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், அசோசியேட்டிவ் லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம். இது வந்து என்ன அப்படின்னா என்னோட சிஸ்டம் ஒன்ஸ் லீனியராக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதுலேயும் எல்டிஐ சிஸ்டம்லேயும் என்ன அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா, ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நம்ம பேசிக்காக என்ன படிச்சிருப்போம், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும், பி ப்ளஸ் ஏ வரும். ஓகேங்களா, இது வந்து அடிஷனுக்கு. அதுவே மல்டிப்ளைக்கு என்ன வரும், ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. அதாவது ஏவோட பியை மல்டிப்ளை பண்ணாலும் பியோட ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். எதில், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில். டிஸ்ட்ரிபியூட்டிவில் வந்து என்ன வரும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். எப்படின்னா ஒரு நிமிஷம் அதையும் நம்ம சொல்லிடலாமா. ஓகே, இது வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எனக்கு எப்படி வரும்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இதுதான் வந்து நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நம்மளோட டென்த்து மேக்ஸ்லேயே நம்ம இதெல்லாமே படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் இப்போது நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் வைஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த நொட்டேஷன் அந்த இதுதான் வேரி ஆகுமே தவிர கான்செப்ட் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எப்படிப்பா இருக்கும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஏ ப்ளஸ் b plus c equal to a plus b plus c. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங், பிஏயும் சிஏயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவை ஆட் பண்ணணும். இங்கே வந்து ஏயும் பிஏயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சி ஆட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ், இல்லை அப்படின்னா அசோசியேட்டிவ், இல்லை அப்படின்னா அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதில் அடிஷனும் இருக்குது, மல்டிப்ளிகேஷனும் இருக்குது. இது பேசிக் நான் மேக்ஸில் சொல்கிற கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்டிஐ சிஸ்டம்க்கான காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து என்னென்னா இது டிவிஷனில் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த ஆப்ஷன் டி வந்து தப்பு. அதே மாதிரி சி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை கரெக்டு, பட் இங்கே வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் டிவைடில் கொடுக்கு. ஸோ அதுவும் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி அப்சல்யூட்லி திஸ் ஒன், அதாவது லெஃப்ட் சைடு கரெக்டு. ரைட் சைடு செக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரணும், ஒய் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி வரணும். ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பாருங்கள் எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி. ஸோ நம்ம சொன்ன கண்டிஷனுக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ அதனால் இதுதான் ஆன்சரும் கூட. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் பர்டிகுலராக இந்த சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்கில் என்ன டவுட்ஸ் இருக்குது மேம், நீங்கள் சால்வ் பண்ணி போடுங்க அப்படின்னாலும் நம்ம போடுவோம். ஓகேங்களா, ஸோ டெய்லியும் நம்மளோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிச்சிருக்கு அப்படின்னா கீழே தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.